அன்பிற்கினியவர்களே, மெர்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்னையின் அற்புத திருநாமத்திலே நல்வாழ்த்துக்களை வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்திலிருந்து தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். லூர்து நகர் பிரான்சில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றீர்கள் என்றால், அந்த ஆலய வளாகத்திற்கு உள்ளாக நுழைகின்ற பொழுது மாதாவினுடைய அற்புதமான திருவுருவ சுருவம் 5 அடி உயரத்திலே வைக்கப்பட்டு அதை சூழ்ந்து ரோஜா மலர்களால் அமைந்த ஒரு எழில்மிகு தோட்டம் இருக்கும். அதே போன்று நம்முடைய வில்லியனூர் திருத்தலத்திலேயும் மாதாவினுடைய சுரூபம், நாம் உள்ளே சென்றவுடனே மாதாவினுடைய சுரூபம் நம்மை பார்த்து ஆசீர்வதிக்கின்ற மாதிரி ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்பொழுது நம்முடைய தமிழ் கலாச்சார முறைப்படி அமைந்த ஒரு இடமாக இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. 32 அடி உயரமுள்ள ஒரே கல்லிலிருந்து செதுக்கப்பட்ட தூணிலே, கருங்கல் தூணிலே மாதா 5 அடி உயர மாதா சுரூபம் வைக்கப்பட்டு ஒரு கல் மாதா தூண் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது நுழைவாயிலே நுழைகின்ற பொழுதே மாதாவினுடைய அற்புத திருவுருவம் அங்கிருந்து நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியது. இந்த திருவுருவ அர்ச்சிப்பு, இந்த ஒரு கல் மாதா தூண் அர்ச்சிப்பு எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை 5:45 மணிக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் வருகை தருகின்றார்கள், அர்ச்சிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து உறுதி பூசல் மற்றும் நம்முடைய திருத்தலத்தின் 2வது வெளியீடாக அருள்மிகு வில்லியனூர் லூர்து அன்னை பிள்ளைத்தமிழ். லூர்து அன்னைக்கு பிள்ளைத்தமிழ் இதுவரைக்கும் யாரும் எழுதவில்லை. இதுதான் முதல் முயற்சி. அதுவும் ஒரு இந்து சகோதரர் அதை எழுதியிருக்கின்றார். அந்த நூல் வெளியீட்டு விழாவும் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து சிறிய தேர்பவனி நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு கெபியிலே திருப்பலி முடிந்த பிறகு பெரிய தேர்பவனி, அதைத் தொடர்ந்து மாதா அருள் உணவு அன்னதானமும் இடம்பெறும். இந்த திரு நிகழ்வுகளிலே நீங்கள் அனைவரும் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீர் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், இறை ஆசீரையும் அன்னையின் ஆசீரையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மீண்டுமாக உங்களை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.